தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு, நேற்று குன்னம் பகுதியிலே விசிக மற்றும் திமுகவினருக்கு இடையே ஒரு மோதல் ஏற்பட்டது. குறிப்பாக அந்த மோதலானது ராசா வெளியிட்ட சில கருத்துக்களாலும் விசிக நிர்வாகி அன்பானந்தம் வெளியிட்ட சில கருத்துக்களாலும் அங்கு இரண்டு கட்சியிலும் கூடி அந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த திமுக விசிக மோதல் பொறுப்பேற்க யாராவது வருவார்களா, யார் இந்த பொறுப்பேற்பார்கள் என்று இன்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி நம்மிடம் பேசுவதற்காக பத்திரிகை ரங்கராஜ் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதே போல அரசியல் விமர்சகர் கரு ஜெயக்கண்ணன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள்கிட்ட தான் துவங்கலான்ட்டு இருக்கோம். அதாவது இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசா அவர் போட்ட ஒரு அநாகரிகமான பதிவுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே அவர் எடப்பாடியாரை பற்றியும் இதை மாதிரி அவர் குடும்பத்தை பற்றியும் ஒரு பதிவு போட்டிருந்தார். அவர் தொடர்ந்து இது மாதிரி பதிவுகள்லாம் அவர் போடுவது வாடிக்கை வச்சு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போடுற இது மாதிரி பதிவுகளை போடுவது சரியா அப்படி வினாக்கெல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை அவர் ஒரு பெண்மணியை ஒப்பிட்டு அந்த விசிகாக்கு இந்த அதிகார பகிர்வு விஷயத்தில் ஒரு ட்வீட் போனார். அது திருப்பி அதை டெலீட் பண்ணார். பட் அந்த நிகழ்வானது ஒரு மிகப்பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு சொல்லலாம். திமுக விசிக இவ்வளோ ஆண்டு கால அரசியல் நட்பில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. இது போன்ற ட்வீட் பெரிய தலைவர்கள், அதாவது 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் பண்ணலாம். முதல் கட்ட தலைவர் இது போன்ற பதிவுகள் போடுவது ஒரு மன வருத்தத்தை அளிக்கிறது இல்லையா சார்? ஆமாம், ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவர் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி தாய் பற்றி பேசினது, அந்த எலெக்ஷன்லேயே அதுக்குனாலையும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கோவை பெட்லலாம் ஒரு அனுதாபம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. அதை தாண்டி பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் கொடுக்குற அறிக்கைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதான் அறிவாய்ந்த திராவிட இயக்கத்தில் நான் கரைச்சி குடித்து இலக்கியங்கள்லாம் கரைச்சி குடித்த மாதிரி அந்த மாதிரி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சி போட்டு அதில் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. நெகட்டிவாக போயிடுது. அளவுக்கு மீறி இது மாதிரி போட்டால். ஆனால் அவர் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தவறு, அறிக்கையே ஒரு தவறான அடிப்படையில் போடுது. என்ன கட்சிகள் கூட்டணி சேர்றாங்க, ரைட்டு. ஆனால் அவங்களாம் கொத்தடிமைங்க கிடையாது. திமுக என்ன பிரச்சனைனா, கூட்டணி கட்சிகள்லாம் கொத்தடிமை மாதிரி நடத்துகிறாங்க. ஒரு 5 ஆண்டு போன எலெக்ஷனில் ஒரு நல்ல கௌரவமாக எல்லோரும் நல்ல ஒரு மாதிரி நடத்தி சரி நல்ல பேர் வாங்கினார், நல்ல ஒன்று. ஆனால் இந்த முறை தேர்தல் கூட்டணியை அமைத்த விதம், கூட்டணி கட்சிகளுடன் பேசிய முறை, அவர்களுடன் கையாண்டது, சீட்டுகளை குறைச்சிங்க, தானம் செய்யுங்க, சிலருக்கு தானம் செய்து சிலருக்கு தானம் பெற்றது, சிலருக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. தேமுதிகலாம் அளவுக்கு மீறி, அதாவது நீங்கள் கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு பாரம்பரிய கட்சிக்கு இருக்கிற சீட்டு கொடுத்து கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு சீட்டு குறைக்க வச்சு, அப்புறம் தேமுதிக ரொம்ப குறைந்த பர்சன்டேஜ் வாங்கின பர்சன்டேஜ் வச்சு வேறு ஏதோ கன்சிடரேஷனில் கொடுத்துருக்காங்க. ஏதோ திமுக முக்கிய தலைவர் குடும்பத்தில் உறவு ஏற்பட்டதோ சொல்கிறாங்க. அதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் முடிவு எடுத்து அங்கே கொடுத்து, அந்த வகையில் மற்றவங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்தி, பிரச்சாரமும் சரியாக நடக்கலை. பல இடத்துல இந்த கூட்டணி கட்சிகள் பெரும்பாலும் அவங்கள தனியாக விட்டாங்க, திமுக தான் சொல்கிறாங்க. அந்நேரத்தில் ராஜாவோட ராசாவோட ஆடியோ வேறு கொஞ்சம் பரபரப்பு ஏற்படுத்திச்சு. ஆடியோ பரபரப்பு. அப்போது ஏற்கனவே இந்த மனக்கசப்பு இந்த கூட்டணியில் இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் தேர்தலில் சந்தித்தாங்க, போய் வந்தாங்க. பெரும்பான்மை திமுக பெரும்பான்மை ஏற்படுதுன்னா அதை ஆதரிச்சு போகிறாங்க. விசிகே கம்யூனிஸ்டெல்லாம் ஆதரிச்சிருப்பாங்கள்ல, அதில் எதுவும் மாற்றம் வந்திருக்காது. அவங்களால ஆட்சி அமைக்க முடியலன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, வேறு ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு, அதாவது பிஜேபி இல்லாத ஒரு செக்குலர் கவர்மெண்ட்டு ஒரு முயற்சி வருதுன்னு சொன்னால் அதை ஆதரிக்கலாமேன்ற ஒரு இதில் போனாங்க. அதை ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. அதை பதவி ஆசை போகிறாங்க, அதுக்காக போகிறாங்க, இதுக்காக போகிறாங்க, குதிரை பேரத்தில் இவங்களையும் கிட்டத்தட்ட சேர்க்குற மாதிரி நீங்கள் போகிறது நல்லா இல்லை. அவங்க திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நேர்லையும் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு மாற்று அரசு ஒன்று ஏற்படணும், அது போல் ஒரு செக்குலர் கவர்மெண்ட்டு தான், அதனால்
நான் தப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. சுமூகமாக பண்ணியிருக்கலாம். நாளைக்கு சுமூகமாக போனால் எப்பவுமே அரசியலில் கூட ஒரு 6 மாதம் 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு கூட எல்லாமே மாறும், மீண்டும் ஒன்றா சேருவாங்க. அதனால் இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக சார். அதான் அவ்வளோ கசப்பாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது திரும்பி வரேன் சார்கிட்ட போயிட்டு நீ வாங்க முடிச்சு வரேன் சார். சார் ஜெயகண்ணன் சார், ஒரு காலம்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து வெற்றி கொண்டான், தீப்புரி ஆறுமுகம் போன்றவர்லாம் மேடையில் பேசும்போது அதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கும். ஏன்னா அவங்க முழுக்க வந்து அந்த ஆபாசமான பேச்சுக்களில் தான் இருப்பாங்க. அவர்கள் வந்து கருணாநிதி அவர்கள்லாம் ஊக்குவிப்பார். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற பெரிய அளவில் கிடையாது, பட் அவங்களும் இருந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்கள் அவர்கள் மேடையில் பேசுகிறாங்க, கை தட்டிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், பொறுப்பான திமுகவில் இருக்கக்கூடியவர், தன்னை வந்து திமுக முகமாகவே சொல்லிக்கூடியவர், இது மாதிரி தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருப்பது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு மன வருத்தத்தை அளிக்கிறது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் சொல்லுவது போல பேச்சாளர்கள் என்று வெகுஜன மக்களோடு உரையாடுகின்ற பேச்சாளர்கள் நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஒரு வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், நன்னிலம் நடராஜன் போன்ற மூத்த பேச்சாளர்கள்லாம் இருந்தாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். அவங்களுடைய பேச்சு கூட பாத்தீங்கன்னா மக்கள் ரசிக்கக்கூடிய வகையில், எதைன்னு நீங்க சொல்ற மாதிரி ஆபாசம்னு சொல்றீங்க இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஒரு வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறவதான். ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் தான் அந்த மாதிரி இருக்குமே ஒழிய, மற்றபடி பாத்தீங்கன்னா கட்சியோட வரலாறு, மற்றபடி கலைஞருடைய அந்த அவரு அந்த திறமையாக அந்த ஆட்சி செய்யக்கூடியதெல்லாம் சிறப்பா சொன்ன காலம்லாம் உண்டு. ஆனால் அண்ணன் ராஜாவை போன்ற இந்த ஆளுமைகளிடமிருந்து இது போன்ற வார்த்தைகளை நாம் எதிர்பார்க்கவில்லை, அதிர்ச்சி அடைகிறோம் என்பது உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, அண்ணன் ராஜாவை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர்களில் ஒருவர், நீண்டகால அரசியலுக்கு வந்தவர். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அவரிடமிருந்து இது போன்ற வார்த்தைகளை நாம் எதிர்பார்க்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருடைய இருப்பை காட்டுவதற்காக இது போன்ற வார்த்தைகளை அவர் பேசுகிறார் என்று நீண்ட காலமாகவே எனக்கு ஒரு ஐயம் உண்டு. ஏனென்றா பாத்தீங்கன்னா, அவர் மத்திய அமைச்சராக இருந்தது பிறகு அந்த குறிப்பிட்ட அந்த 2G வழக்கு என்று வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அதன் பிறகு அவருடைய பேச்சில பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த போன்ற கொஞ்சம் அவருடைய தரத்துக்கு குறைவான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகின்ற போக்கு அதிகரித்திருக்கிறது. இதை பொறுத்தவரை என்ன பொறுத்தவரைன்னா, கடந்த 5 ஆண்டு காலம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கியமான கூட்டணி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோள் கொடுத்த கூட்டணி கட்சியாக இருந்த பொழுதும், இப்போ வந்து கூட்டணியில் வந்து இருந்து வேறு மற்றொரு கூட்டணியில் வந்து அமைச்சரவை பங்கு ஏற்கிறார்கள் என்று சொன்ன போது இது போன்ற ஒரு வார்த்தைகளை சொல்லுவது என்பது அது இரண்டு கட்சிகளிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும், இன்னும் சொல்ல போனால் இதுவரை அவர்கள் இருந்த அந்த ஒரு நல்லுணர்வையும் கெடுப்பது போல அமைகிறது. அதுதான் இதனுடைய முக்கியமான செய்தி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதனால பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வருகின்ற போக்கும் பார்க்கிறோம். நேற்று கூட பாத்தீங்கன்னா குன்னம் பகுதியில இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக வந்து சுமார் 120 பேர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களிடையே தேவையற்ற ஒரு பதட்டத்தையும் பிரச்சனையும் உருவாக்குவதாக அமைகிறது. அண்ணன் ராஜாவை போன்றவர்களுடைய பேச்சு வந்து முக்கியமாக அவர் வந்து இதை கவனத்தில் கொண்டு இது போன்ற வார்த்தைகளை இனி பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்க்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து எல்லா விஷயத்திலும் முக்கியமான வேங்கை வயல் போன்ற பிரச்சனைகள் கூட குரல் கொடுக்காமல் இருந்துவிட்டு இப்பொழுது இது போன்ற செயல்களில வந்து பாத்தீங்கன்னா அதீதமான ஒரு எதிர்ப்பை காட்டுவது என்பது ஆச்சரியத்துக்குரியது. 2 கட்சிகள் நான் ரெண்டுமே ஒரு கட்சி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னொரு அணி கிடையாது விடுதலை சிறுத்தைகள். அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில வந்து அவர்களும் எதிர்த்து களமாடி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதே நேரத்தில் இப்பொழுதாவது அவர்கள் வந்து வெளியில வந்ததுக்கு பிறகு வெளியில வந்துட்டாருன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதை குறித்து விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு வன்மம் காட்டக்கூடாது என்பதையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். 2 கட்சிகளிடையும் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தார்கள், எதிர்காலத்திலும் கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இப்போ வந்து இந்த சமூக வலைதளம் வந்தோடனே அவர் சார் ரங்கராஜ் சார் சமூக வலைதளங்கள் வந்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், இப்போ பல்வேறு இது போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும் போதுன்னா அதே போல் வந்து விசிகாவை சேர்ந்த அன்பானந்தம் அவரும் வந்து பயங்கர ஆபாசமான விஷயங்கள்லாம் போட்டிருக்காரு. கருணாநிதி கதவை தட்டணும்னு போட்டு அதுக்கப்புறம் தலைவிகளை பற்றியெல்லாம் அவர் வந்து ஆபாசமான விஷயம் சொல்லுவாங்க. அதுக்காக தான் திமுக அனுமதி கேட்டிருக்கு, எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வழி கொடுங்கன்ட்டு. அதே மாதிரி 2 பக்கமும்
டைம் கேட்டிருக்காங்க. 2 பேருக்கு இல்லைன்னு சொன்னப்பவும் 2 பேருக்கு மோதல் நடைபெற்றிருக்கிறது. இவ்வளோ ஆண்டு காலம், நீண்ட ஆண்டு காலம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விடுதலை சிறுத்தை வெளியே வந்து இவங்களோட இணைந்த பிறகு அப்போவே ஜெயலலிதா சொன்னாங்க, யோசித்து வெளியே போங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட சூழல். இப்போ இந்த நட்பு என்பது மிகப்பெரிய கசப்பை ஏற்படுத்தியிருக்குது. திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு, இது விரும்பத்தகாத நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆராசா வந்து அதையும் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. எஸ் பாலாஜி வந்து அவரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, இது வந்து அமைதியாக நாங்கள் போராடினோம், ஆனால் அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கன்ட்டு. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு 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 பெரிய கூட்டணி நடுத்தர வந்து சண்டை போடுற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு வருத்தம் பல பேர் இருக்கிறீங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக்கை பொறுத்தவரை ஆட்கள் ஒரு கால் சேட்டில் ஒரு கால் மாதிரி இருக்காங்கன்னு விமர்சனம் ஒரு பக்கம் வந்து இப்போ வெளியே வந்தாலும் திமுக கூட்டணியோட உறவுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி ரெண்டுமே ஒரே நேரத்தில் செய்ய முடியுமா? இந்த மூலம் பேச்சுக்கள்லாம் இருந்தது. இப்போ அவங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு செல்வது? மெல்ல மெல்ல திமுகலேருந்து விலகி அந்த அணியில் சேர்ந்து அடுத்த தேர்தல், இப்போது இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுங்க, வரப்போகுது, நிறைய இடைத்தேர்தல் வரப்போகுது. அவங்களுடைய நிலை என்ன, அரசுக்கு ஆதரவாக தாவகாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு ஆகணும். அப்போது எப்படி செய்வாங்க? அப்போது திமுகவுடன் இல்லை அப்படின்றது வெளிப்படையாக வந்துடும். ஆதரவுன்ற இதெல்லாம் எப்படி செய்வதுன்ற ஒரு தர்மசங்கடமான ஒரு நிலைமை யோசிச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஆராசா ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டார் டிவிகேக்கு. இப்போ அவர் வழி காட்டி கொடுத்துட்டாரு. இப்போ பிரிஞ்சிட்டோம், நீங்கள் வேறு நாங்கள் வேறு அப்படின்றத பிரிவு வந்து நிரந்தரம் ஆக்கிட்டார். அதனால் டிவிகேக்கு ஒரு விதத்தில் இது நல்லது. இப்போது இந்த காரணத்தை வச்சு கொண்டு இனி திமுக கூட்டணிக்கு ஆதரவாக யாரும் அந்த கட்சியில் பேசவும் முடியாது. அந்த சாப்டர் க்ளோஸ்ட். டிவிகே டிஎம்கே சாப்டர் இஸ் க்ளோஸ்ட். ஆராஜாவை வந்து அவர் பெரிய திருமாவளவன் ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்காரு. அதுலேருந்து இப்படி வெளியே வந்து நம்ம எப்படி அடுத்த கட்டத்து அரசியல் நம்ம எப்படி கொண்டு செல்வது, அரசுக்கு ஆதரவு சொல்வது வேறு, கட்சிக்கு ஆதரவு கூட்டணி என்று போகிற நிலைக்கு எப்படி போகுது, இதெல்லாம் அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. இதே நிலைமை கம்யூனிஸ்ட்க்கு இருக்குது, ஐயுஎம்எல்க்கு இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. அதெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. படிப்படியாக மெல்ல மெல்ல இனி அடுத்த கூட்டணிக்கு போகணும். அது எப்படி சொல்லி எப்படி போகுதுன்றது யோசிக்கிறவங்களுக்கு ஆராசா அவர் ரோடு போட்டு காமிச்சிட்டாரு. இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா திருமாவளவனுக்கு ஒரு விதத்தில் இது அவருக்கு வந்து சாதகமாக சூழ்நிலை அமைந்து போச்சு. ஆனால் திமுக தலைவர்கள் பொறுத்தவரை இவங்க வந்து ஒரு நல்ல முறையாக ஒரு அறிக்கை கொடுக்கணுன்னு சொன்னாங்க தவிர கட்சி ரீதியாக ஒரு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போது என்ன, ஆராசா வந்து தொடர்ந்து அடுத்த முறை இதே மாதிரி பேசுவார். அப்புறம் நான் அந்த இடத்துல சொல்ல இந்த இடத்துல சொல்லினதான் அந்த வாபஸ் வாங்குவார், வேறு அறிக்கை விடுவார். இப்படியே தான் பண்ணிகிட்ருப்பாரா? இந்த கேள்வி வருதில்ல. ஆமாம். ஏன்னா இது வந்து அடுத்தடுத்து 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆராசா சொல்லி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஆனால் கட்சி இதுக்கு ஒன்று வைக்கல. எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா சார், போன முறை வந்து அவர் பெரிய அளவில் களமாடவில்லை தேர்தல்னு சொல்லப்பட்டது. எங்கேயும் அவர் பிரச்சாரத்துக்கு இப்போ அவர் அதிக இடம் கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி அவன் குடும்பத்தை பேசின மாதிரி தான் பேசுவார். ஏற்கனவே ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் சபரீசன் போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினார்லாம் சொல்லப்பட்டது. ஒரு கட்சிக்குள்ளே குழப்பம் வந்து 2011க்கு பிறகு கட்சிக்கு வீழ்ச்சி அடைந்ததே ஆராசா தயாநிதி மாறன் 2G விவகாரத்தில் அவங்க போட்ட சண்டை. அவங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கும்போது நீ என்ன செஞ்ச நான் என்ன செஞ்சேன் ஒருத்தருக்கு மேலே குற்றச்சாட்டு வச்சு அவங்க இவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணுறது, இவங்க அவங்களும் எக்ஸ்போஸ் பண்ணுறது. 2Gலேயே இவங்க 2 பேரும் டெலிகாம் அமைச்சர்கள் உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க வெளியிட்ட தகவல் வச்சு தான் அந்த 2G வழக்கே திமுக மேலே கடுமையாச்சு. ஆமாம். அதோட இமேஜை என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியை பாதிச்சுது, கூட்டணி கட்சி எல்லாரும் பாதிச்சுது. அப்போது ஒரு 3 ஆண்டுகள் 2011 தேர்தல் 2014 தேர்தல் 2 தேர்தல் ரெண்டுமே நிச்சயமாக சொன்னால் 2Gயோட பாதிப்பு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ராசா. தயாநிதி மாறனுக்கு அந்த போர்ட்ஃபோலியோனா அவர் குறை சொல்கிறார், அவர் குறை சொல்கிறாரு. அவர் கொடுக்குறா திரும்பி ஃபைட் பண்ணி அதே போர்ட்ஃபோலியோ வாங்கி தொடர்ந்து அந்த இதில் தப்பு நடக்கும்போது அது ஒட்டுமொத்த கட்சியும் பாதிச்சுது. அப்போவும் ராசாவை யாரும் கண்டிக்கலை. இப்போவும் அது தயாநிதி மாறன் மேலே தினகரன் வெளியிட்ட, உங்களுக்கு தெரியும், தினகரன் அந்த சர்வே வெளியிட்டதுக்காக தயாநிதி மாறனை வந்து கட்சியில் அவர் தண்டிக்கப்பட்டார். ஆமாம். பத்திரிகையில் வந்த செய்திக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். குடும்பமே தண்டிக்கப்பட்டது. சன் டிவி அறிவாலயத்தில் வெளியே போக வேண்டிய நிலைமை வந்தது. தினகரன் கொடுத்தப்பட்டது. தனியாக அரசு கேபிள் டிவின்னு அவங்களுக்கு எதிராக ஸ்டார்ட் பண்ணாங்க. படியிலே கிடப்பு தூக்கி போட்டாங்க. இவ்வளவும் ராசா வர்சஸ் தயாநிதி மாறன் சண்டைனாலும் உருவானது. ஆனால் கட்சியில்
அது வந்து அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணல. இதெல்லாம் வந்து வெளியில் ஒரு கட்டத்துக்கு மேலே இது வெளியே பப்ளிக் டொமைனில் பேசாதீங்க அப்படிங்க கருணாநிதி இருந்தார். அப்போது செஞ்சுருக்கணும். ஓப்பனில் வெட்ட வெளியில் அவங்க சண்டே நடக்கும்போது அது கம்ப்ளீட்டாக கட்சியோட இமேஜும் பாதிச்சுது, ஆட்சியோட இமேஜும் பாதிச்சுது. சார் ஆகாஷா இவ்வளவு செயல்படுகிறாரு, நீ கண்டிக்க மாட்டேங்கிறார். ஒருவேளை நீ அந்த ஆடியோலாம் கூட சொல்லியிருந்தார், என்னோட ஜாதிய பின்புலம் எனக்கு இருக்குது, அதனால வந்து என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ அந்த தைரியம் அவருக்கு அதிகமாக இருக்கிறனால இது மாதிரி பேசுகிறாரு. அது பாதிக்கப்பட்டவன் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவாங்க. இப்போ கருணாநிதி கூட ஒரு கட்டத்தில் சொல்கிறேன், நான் சூதரன் அதனால என் ஆட்சியை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொன்னார். ஆமாம், அது எப்போ அது தேவைப்படுதோ அந்த ஜாதியை பயன்படுத்துவாங்க. மவுண்ட் மகாவிஷ்ணு இதனால என்ன விமர்சிக்கிறாரெலாம் சொல்லியிருக்காரு. எப்போ யூஸ் பண்ணுவாங்க, எப்போ யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் பாதிப்பு வரும்போது ஜாதி அதெல்லாம் துணைக்கு இருப்பது வாடிக்கை. ஆனால் தொடர்ந்து அவர் கட்சிக்கு பாதகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு செய்கிறார், தொடர்ந்து செய்கிறார். அது போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்பது கட்சி ஒரு ஒழுங்கு நடவடிக்கை தான் எடுத்தால் தான் அவர் கொஞ்சம் நீ கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைனா இதே மாதிரி போயிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலை? ஏன்னா கட்சியில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3வது 4வது இடத்துல இருக்கார், பொசிஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் எதனால்? இவ்வளோ பிரச்சனையான பிறகும் தொடர்ந்து கட்சி திமுக மேலிடத்தில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கார். ஏன்னா அவர் மேலே இருக்கார் பார்த்தீங்க யார் அது ஸ்டாலின், துரைமுருகன், அடுத்த லெவலில் இவங்க இருக்காங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் துரைமுருகன் இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து இல்லை கே நேரு இல்லைன்னு வச்சுங்க, இப்போ இவர் பொதுச் செயலாளர் ஆகிடுவாரா? அந்த அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போது அந்த 2-3 பேர் தான் இருக்காங்க அந்த அந்த இப்போ திருச்சி சிவாவோட இவெல்லாம் சீனியர். அப்போது அதுதான் திமுக அந்த நிலைக்கு தான் போகுமா அப்படின்னா பின்னால் எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க? இவங்களே தலைமை ஆகிட்டா இப்போ இது சீரியஸ் பிரச்சனை. இப்போ கட்சியில் நீங்கள் பாருங்கள், ஒரு துரைமுருகன் பொதுச் செயலாளர்லேருந்து எந்த அறிக்கையும் வரல. கே நேரு மூத்த பதவியில் இருக்கார். கட்சியோட அறிக்கை சமீப காலமாக பல்வேறு விஷயம் நடந்துக்கு எந்த அறிக்கையும் இல்லை. எல்ஓபி எதிர்கட்சி தலைவர் முறை அறிக்கை வருது. கிட்டத்தட்ட கட்சியுடைய அமைப்பு அதிகாரபூர்வமான அறிக்கைகள் இதெல்லாம் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மூலமாக வருதே தவிர அறிவாலயத்திலேருந்து உங்களுக்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன் அல்லது தலைவர் திரு ஸ்டாலின் அறிக்கை ரொம்ப கம்மியாகிடுச்சு. அந்த மாதிரி வராமல் எல்ஓபின்ற மாதிரி அதிகம் அறிக்கைகள் வருது, ஆராச அறிக்கை வருது. இப்போது கட்சி கண்ணோட்டம் என்ன, கட்சியோட அதிகாரப்பூர்வ அறிக்கை என்னன்றது அவங்க தெளிவுபடுத்தணும். அது செய்யாதனால ஒரு வேக்யூம் விட்ட மாதிரி இருக்குது. ஒரு வேக்யூமில் என்ன ஆகுதுன்னா ஆளாளுக்கு அறிக்கை விட்டுற மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த நிலைமையை வந்து சரி செய்யணும். சார் இப்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து திருமாவளவன் வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். இது தேவையில்லாத விரும்பத்தக்காத நிகழ்வு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர்கள் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு போராட்டத்தில் தான் ஈடுபட்டோம், ஆனால் இதில் வந்து வன்முறையை திணித்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து இவருக்குள்ளேயே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, நான் மட்டும் தனியாக பேசுகிறேன் நீ தனியாக அறிக்கை விடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தான் அந்த கட்சியோட முக்கியமான ஒரு சிபிஎம்மே சொல்லிட்டாங்க. ஒரு வாய்ப்பு கிடைஞ்சால் மந்திரி பதவி ஏற்றுக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கண்ணியமாக நாகரிகமாக சொல்லிட்டாங்க. அவங்க கட்சிக்கு ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு அமைச்சரவையில் ஒரு நல்ல அது முக்கியமான கன்சர்ன்டு போஸ்ட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பிஜேபியும் இல்லை, அதிமுகவும் இல்லை, ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் தான். அவங்க தேர்ட் ஃப்ரண்ட் மாதிரி இருக்காங்க. இப்போ மத்தியில் யுனைடெட் ஃப்ரண்ட் ஆட்சி, யூபிஏ ஆட்சி எப்படி வந்தது? ஒரு 3வது அணி ஆட்சிக்கு வந்து இல்லை, காங்கிரஸும் இல்லை, பாஜகவும் இல்லை, 3வது அணி ஒன்று உருவாச்சு இல்லை. அந்த மாதிரி இவங்க நினச்சிருக்கலாம்ல. கண்டிப்பாக இது ஒரு 3வது அணி தானே கிட்டத்தட்ட. அப்போ அது பாஜக இல்லாத ஒரு அரசு ஏற்றுக்கலாம். ஆனால் முரசொலி மாறனுக்காக 99ல் பாஜகவோட கூட்டணி ஏற்று மத்திய அமைச்சர் ஆகணும்னு கூட்டணி அமைச்சாங்களே. ஆமாம், அதில் பதவி ஆசை இல்லையா? இல்லை, அது இல்லாமல் அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போதும் கூட அமைச்சரவையிலே இருந்து வச்சுருந்தாங்க அவரை வித்தவுட் போர்ட்ஃபோலியோ. அந்த பில்லு செட்டில் ஆன உடனே சில வெளியே வந்துட்டாங்க. ஆமாம். அப்போ அந்த அமைச்சருக்காக முரசொலி மாறன் அமைச்சராக இருக்க வேண்டிய காரணத்துக்காக தான் இந்தியாவில் இருந்தாங்க, அந்த கூட்டணி வச்சாங்கன்றது அதில் தெளிவாக வந்துச்சுல்ல. ஆமாம். அப்போ அது கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற கட்சியெல்லாம் உதறி தள்ளி ஒரு அமைச்சர் பதவிக்கு போனாங்க. அப்போது பதவி ஆசைக்கு யார் போனாங்கன்றது
திரும்பி கேட்டால் அவங்க என்ன பதில் வச்சுருப்பாங்க? கண்டிப்பாக சார். சார் இப்போ எப்பவுமே திமுக வந்து சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இப்போ இந்த நேற்று அந்த தகராறில் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து 2 பேரும் மோதல் என்ற விஷயம் பார்க்கும்போது இவர்கள் நீண்ட நாள் பகையை அடக்கி வைத்துட்டு இப்போ அதை காட்டியிருக்காங்களோ அப்படின்னு அது கோபாதாபத்திலே நம்ம தெரியுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் தங்களை அடிமையாக வைத்திருந்தார்கள், இப்போ அதை வெளியே விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் எல்லா இடத்துலையும் மேலே வந்து கொடியை நடுவோம் நாங்கள் அப்படின்லாம் விசிக சொல்லியிருக்கேன். ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் வந்து பல்வேறு இடங்களில் விசிக கொடி நட முடியாமல் பிரச்சனை ஏற்படுத்திச்சு. ஸோ இதை ஒரு அவங்க இந்த வன்மத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை கூட இதை பார்த்துக்கிட்டு இல்லையா சார்? இப்போ இந்த கூறல் வந்து எப்படி வருது? இவங்க மட்டுமா? ஆ மனிதநேய மக்கள் கட்சி என்ன சொல்கிறாங்க, இனி நாங்கள் எங்கள் சிம்பிளாக நிப்போம் அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், ஏன் சொல்கிறாங்க? வைகோ சொல்லிட்டார் சார். வைகோ அதே மாதிரி மதிமுக வைகோ சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் இது. அவனா அப்போ அந்த கட்சி சின்னத்தின் கீழ் இருக்கிறவரை அந்த கட்சியோட விப்பின் கீழே வந்துடுறாங்கன்றது அவங்க வெளியே எதுவும் சுதந்திரமாக செயல்பட முடியாது. இந்த நிலைமையில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, ரொம்ப அந்த வருத்தம் வந்து அவங்களோட அறிக்கையில் தெரியுது. அந்த சுதந்திரமாக செயல்பட முடியலன்னு. ரெண்டாவது, இன்றைக்கி இதே போல் இருந்தால் முஸ்லீம் லீகு பிசிகே போல் அவன் ஒரு அமைச்சர் மதிமுகவுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கலாம். ஆமாம், மனித மக்கள் கட்சிக்கு ஆஃபர் பண்ணியிருக்கலாம். ஆமாம். இப்போ எங்களோட முஸ்லீம் லீகோட நாம் குறைந்தவர் அல்ல மனித மக்கள் கட்சின்னு நினைக்கலாம். ஆமாம், அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் இது கூட இருந்தாலும் நானும் ஒரு மந்திரி பதவி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு என்ன வந்துருச்சு இல்லை. அப்போ அந்த குமுறல் எங்கேருந்து வருதுன்னா, ஏற்கனவே கூட்டணி அமைக்கும் போது வலுக்கட்டாயமாக இந்த கட்சிகளெல்லாம் திமுக சிம்பல் நிற்க வச்சு, இப்போ நீங்கள் திமுக இவ்வளோ வாக்குகள் பெற்றதுன்னு காட்டினா அதில் 8 பேர் மற்ற கட்சிகள் இந்த கூட்டணியில் நிற்க வச்சு பர்சன்டேஜ் ஓட்டும் கூட காட்டி பர்சன்டேஜும் கூட காட்டுறாங்க. ரெண்டாவது அவங்க பிடியில் இந்த கட்சியில் வச்சுக்கலாம் அப்படின்றது. அந்த குமுறல் வந்து இப்போ வந்து வெடிக்குது. விசிகே மட்டும் இல்லை, அவங்களும் ஏற்கனவே முன்ன வந்து ஒரு வாட்டி இந்த உங்கள் சிம்பிள்னு இன்னொரு வேட்பாளர் திமுக சின்னத்தில் நின்ன வரலாறுலாம் இருக்குது. ஸோ அவங்கள வந்து இது வந்து அவங்களோட சுதந்திரத்தை பாதிக்குதுன்னு அவங்களுக்கு வந்து உணர்கிறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 6 மாதமாகவே இந்த தேர்தல் கூட்டணி அமைத்த விதம், அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஒன்றா சேர்ந்து முடிவு எடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் 117 கீழே வரட்டும், திமுக 117 கீழே வரட்டும், நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு ஒவ்வொரு கட்சி முடிவு பண்ண மாதிரி தெரியுது. கூட்டணி கட்சியில் அது கீழே வரட்டும், அப்போ நம்ம 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 சொல்கிற பேச்சை கேட்டானும்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 117 கீழே வந்தானா நம்ம இவங்களை ஒரு ஆட்டம் காட்டுவோம். இப்போ இந்த 5-6 கட்சியுமே எல்லாருக்குமே ஒரு அதே போல் ஒரு மனநிலையில் இருந்திருக்காங்க தான் தெரியுது. கண்டிப்பாக தேமுதிகவை தவிர ஒன்று தான் ஜெயிச்சாங்க. ஏன்னா காங்கிரஸ் முந்திக்கிட்டு முதல்ல சொல்லிட்டாங்க. ஆமாம், அதை பார்த்து அவங்க கார அசாட்டமாக அறிக்கை முதுகில் குத்திட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அறிக்கைன்னு 2 நாள் கம்யூனிஸ்ட்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி உடனே சொல்லுவானா, அவனும் எடுத்த முடிவு தான். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, பிசிகே எல்லாரும் பேசி தான் எடுத்த முடிவு. தனியாக வந்து அறிவிச்சாங்க தவிர 2 நாள் 3 நாள் கேப்பில் அறிவிச்சாங்க தவிர உடனே சொல்லுவானா நம்ம மேலே திமுக அறிக்கை ஒரு நாளைக்கு விடுவோம், 2 நாள் யோசித்து செய்கிற மாதிரி செஞ்சு அது ஒரு ஸ்டாப் கேப் ஒரு 2 days டைம் கொடுத்து அதுக்கு பிறகு அறிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்து டிவிக்கு ஆதரவு கொடுத்தாங்க தவிர அவங்க எல்லாரும் ஒன்றா எடுத்த முடிவு தான். அவங்க உள்ள பரஸ்பரம் பேசி தான் முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ சார் சொல்லுங்க, இறுதி கருத்தை தெரிவிச்சிருங்க. அதான் அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் நீண்ட காலமா கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யமான கூட்டணி. அதாவது ஒரு கொள்கை சார்ந்த, அடிக்கடி அண்ணன் திருமாவளவன் சொல்லுவாரு, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய கொள்கையிலும் எங்க விடுதலை சிறுத்தை கட்சியின் கொள்கைகளும் ஒன்றாக ஒத்து போகின்ற காரணத்தினாலதான் எங்களால் நீண்ட காலம் இருக்க முடிகிறது அப்படிங்கிற செய்தி அடிக்கடி சொல்லுவாரு. இன்னும் சொல்ல போனா கலைஞர் காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய தோழனாக விடுதலை சிறுத்தைகள் பயணித்திருக்கிறது என்பது உண்மை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த வளர்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் போல இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழக வெற்றி கழகம்லாம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அவர் விடுதலை சிறுத்தைகளை பற்றி ஒரு 35 ஆண்டுகள் வந்து ஒரு இயக்கமாக, ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமாக கட்டமைத்து ஒரு பார்த்தீங்கன்னா அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு என்ற அடிப்படையில் தான் அவர் வந்து அந்த கட்சியவே வளர்த்து வருகிறார். அப்படிங்கிற செய்தி வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தே பயணிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஒண்ணு. அது இன்னொரு செய்தி என்னன்னா, அவர்களுடைய தொண்டர்களுக்கும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்திற்கு இப்ப உங்களுக்கு ஒரு கட்சிங்கிறது ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஆட்சியை பிடிக்க முடியலன்னா கூட ஒரு அமைச்சரவையில் பங்கேற்கிறதுன்னு வந்திருக்க அந்த பயணங்கிறது ஒரு பாராட்டக்கூடியது தானே.
ஒரு செய்தி. இன்னொன்னு, அடித்தட்டு மக்களுக்காக ஒரு அரசியல் நடத்துகின்ற இயக்கத்தை தொடர்ச்சியாக வெகுஜன மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு இணைந்து பயணிக்கின்ற பொழுது அவர்களை கறிவேப்பிலை கூட பயன்படுத்தக்கூடிய அந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து மிகவும் பக்குவமாக அண்ணன் திருமாவளவன் சொன்னது போல அரசியல் முதிர்ச்சியோடு இருப்பதை நீங்க பார்க்கலாம். ஆனா மற்ற அடுத்த கட்ட தலைவர்களாக ஒரு ஆலந்தூர் பாரதியா இருக்கட்டும், அண்ணன் ராஜாவா இருக்கட்டும், மற்ற உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசுகின்ற பேச்சு என்பது மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியிலிருந்து விலகி போயிட்டார்களே ஒரு எரிச்சலோடு பேசுகின்ற அந்த போக்கை பார்க்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, நான் அடிக்கடி சொல்வது போல கூட்டணி கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்வது என்பது பாத்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீயும் கொடு நானும் கொடு, உங்களுக்கு அதாவது என்னுடைய வாக்குகள் உனக்கு, உங்களுடைய வாக்குகள் எனக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தேர்தல் அப்போ பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி தொகுதிகள் ஒதுக்கீட்டுல எந்த அளவுக்கு உங்களுக்கு கராரா நடந்துக்கிட்டாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகம். அந்த செய்தியும் பார்த்தோம். அதாவது 2001 உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு 25 ஆண்டுகளுக்கு நீ மூத்த பத்திரிகையாளர். 2001 விடுதலை சிறுத்தைகள் கலைஞர் அவர்கள் 8 தொகுதிகள் கொடுத்தார். ஆமா. 25 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் 8 தொகுதிகள் தான் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுக்க முடியுங்கிறதுல மற்ற குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அவங்க அதிகமான கூட்டணி காலம் பயணிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகளுக்கு இவ்வளவுதான் தொகுதி கொடுக்க முடியுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப மாற்று கூட்டணியை தேடுவது இயல்புதான். திருமாவளவன் அவர்களே பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி அமைத்த பொழுதும் அவர் அதுல ஒரு முதன்மையான அங்க அந்த கூட்டணி தலைவராக இருந்தவர் தான். ஆமா. இப்பொழுது அவருக்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்றாலும் தற்பொழுது ஒரு அமைச்சர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி அரசாக தொடர்கிறார். இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில் என்னால் தொடர்கிறோம் என்று தார்மீக ரீதியாக அவர் சொல்ல முடியாது. கண்டிப்பாக. அதே நேரத்தில் எதிர்காலத்திலுடைய அரசியல் கணக்குகளை அவர் கவனித்து, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் கூட்டணியில் இல்ல, கூட்டணி மந்திரி சபையில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இது எந்த அடிப்படையில் அவர் அதை அரசியல் ரீதியாக அவர் கொண்டு போறாருங்கிற செய்தி எனக்கு தெரியல. நம்மை பொறுத்தவரை கூட்டணி அமைச்சரவையில் நீங்க பங்கேற்றீங்கன்னா அது கூட்டணிங்கிற கணக்கு தான். ஒருவேளை நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல்களையோ உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல்களோ நீங்க வேற கூட்டணியில போய் இருந்துகிட்டு அமைச்சரவையில் பங்கு பெறுவதுங்கிறது இயலாத காரியம், உங்களுக்கே தெரியும். அதற்கு காங்கிரஸ் தெளிவா சொல்லிடுறாங்க பாத்தீங்களா, எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தலும் நாங்க தமிழக வெற்றி கழகத்தோடு தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஒண்ணு. அடுத்ததா கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாத்தீங்கன்னா நாங்க வெளியில இருந்து ஆதரவு, எங்களுக்கு கூட்டணிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடுன்னு அவங்க ஒண்ணு சொல்றாங்க. இதுவரை நம்ம சந்திக்காத கூட்டணி இது போன்ற வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பல குழப்பமான காட்சிகளையும் தமிழகத்தில் நாம் பார்க்கிறோம். கண்டிப்பா. நன்றி ஜெயகண்ணன் சார். உங்க கருத்து, இறுதி கருத்து உங்களுக்கு என்ன சார்? இது போன்ற மோதல்கள் ஏற்படுகிறது, இது ஜாதிய ரீதியான பிரச்சனையாக கூட மாறலாம் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இந்த மோதலை தவிர்த்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க திமுக போன்ற கட்சிகள் குறிப்பாக ஆராசா போன்றவர்கள் இந்த கருத்துக்களை பதிவு செய்யாமல் இருந்தாலே ஒரு நன்மையாக இருக்கும் இல்லையா சார்? இல்லை, இப்போது சமீபத்தில் 10-15 நாட்களாக வந்த அறிக்கைகள் திமுக திரு ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரு 2017 கஷ்டப்பட்டு கூட்டணி கட்சிகளை அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு போக்கு வெற்றிகரமாக கொண்டு சென்றார், இந்த தேர்தல் வரை கொண்டு சென்றார். ஆனால் இப்போது 15 நாட்களாக வர நடவடிக்கைகள் பார்த்தா ஏற்கனவே 4-5 கூட்டணி கட்சிகள் விளங்கிட்டாங்க. மேலும் இன்னும் 2-3 பேரும் அதிருப்தியோடு தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆகவே அந்த பழைய கூட்டணி மீண்டும் அடுத்த தேர்தலுக்கு நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்படுத்த முடியாது அப்படின்னால தெரியுது. வேறு ஆல்டர்னேட்டிவ் எதாவது பார்க்கலாம். அவங்க கனிமொழி சொன்ன மாதிரி நாங்கள் தனியாகவே நினைப்போம், கூட்டணி கட்சி தேவையில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போனாலும் போகலாம். ஆனால் இப்போ இந்த ட்ரெண்டு மேலும் மேலும் அதிகரிக்கும். இந்த இப்போது விசிகே திமுக இந்த மோதல் என்பது அவங்களும் இல்லை, மற்ற கூட்டணி கட்சிகள் அந்த தாவேக்கு ஆதரவாக சென்றவர்களுக்கும் இப்போ என்னன்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்க அரசியல் ரீதியாக அந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக, அடுத்த தேர்தலில் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு அவசியத்தை இவங்களே ஏற்படுத்தி விட்டாங்க. கண்டிப்பாக சார். அதனால் இப்போ அந்த லைனில் தான் போகும். மேலும் சிலர் வெளியே வருவாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த ட்ரெண்ட் இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த திமுக கூட்டணி பழைய கூட்டணி, இந்த செக்குலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ்னு சொல்கிற அந்த பழைய கூட்டணி இன்னைக்கு இல்லை என்று நம்ம நிச்சயமாக தீர்மானிக்கலாம். வரப்போன்ற நாட்களில் அது இன்னும் தெளிவாயிடும். ஒரு தெளிவு ஏற்பட்டு மெல்ல மெல்ல தெளிவு ஏற்பட்டு வருகிறது.
நேரில் இன்று உரைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த திரு ரங்கராஜ் அவர்களுக்கும் ஜெயக்கன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.